எல்லாத்துக்கும் ஹாப்பி சொல்ல இயற்கை செய்தியான என்ன எதை பற்றி எடுக்க போறோம்னா கேரட்டை பற்றி எடுக்கணும். இந்த கேரட்டை நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம், சும்மா வேக வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த கேரட்ல இப்போ நம்ம என்னதெல்லாம் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். கேரட்ல என்னதெல்லாம் இருக்குன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே இருக்கு. அதுக்கடுத்து பீட்டா கேரட்டின், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா கண்ணை பற்றி பார்க்க போறோம். இந்த கேரட் உள்ள பீட்டா கேரட்டின் சத்து வந்து நம்ம கண்ணுங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம, எந்த பிரச்சனை கண் மங்குங்களோ அது மாதிரி மங்காம நல்ல கண் வந்து நல்லா வச்சிருக்கோம். அந்த பீட்டா கேரட்டின் சத்து வந்து நம்ம கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏன்னு ஒரு சத்து இருக்குது. அது என்ன செய்யணும்னா நம்ம கண்கள் வந்து நல்ல ஈரப்பதமாகவும், நம்ம கண்ணில் ஈரப்பதமாகவும் வயதான அந்த கண்கள் எந்த பிரச்சனையும் வராம நல்ல தெளிவாக இது பண்ணால் நமக்கு இது உதவுகிறது. ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா அந்த பிரெயினை நம்ம இதை பற்றி பார்க்குறோம், மூளை பற்றி பார்க்குறோம்னா அதுதான் இந்த படிக்கிறவங்களுக்கு இந்த மறதி ஏதாச்சும் இருக்கும், அதாவது வயதானவங்களுக்கு வந்து இந்த மெமரி பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், எங்கே வச்சோம் எதுவுமே மறந்துடும். அப்போ இந்த பீட்டா கேரட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் நிறைந்த அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாகும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம கேரட்டில் இருக்குன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கேரட்டாச்சும் நம்ம எப்பவும் சாப்பிடணும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து இந்த காயங்கள் நமக்கு எக்மாச்சு காயங்கள் ஏற்படுறது, வீக்கங்கள் ஏற்படும் போது நம்ம இயற்கையாகவே சரியாயிடும். அப்போ நம்ம அந்த கேரட் நம்ம ரெகுலராக சாப்பிட ஏன்னா அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணணும், நல்லா டக்குன்னு ஆகிடும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னா நம்ம இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு பல வியாதிகள் வந்து வரும். இப்போ நம்ம எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு கேரட்ஸும் சாப்பிடணும். நம்ம இந்த கேரட்ல என்னது இருக்கு, இம்யூனிட்டி பவர் வந்து கூட இருக்கு. அதனால நம்ம எப்பவும் அந்த கேரட்டை ஒன்று சாப்பிடுவோம். வாரத்துக்கு ஒரு 3 கேரட்டாச்சும் நம்ம சாப்பிடணும். அதுக்கடுத்து நம்ம வயிற்றை பற்றி பார்ப்போம். கேரட் நம்ம அடிக்கடி சாப்பிட வந்தோம்னா என்ன ஆகும்னா, கேரட் நம்ம அடிக்கடி சாப்பிட வந்தோம்னா நமக்கு வந்து வயிற்றுல ஏற்பட பிரச்சனைகள் வந்து குணமாகும். நம்ம வயிற்றுல ஏதாச்சும் புண்ணு நம்ம ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வந்து வராமல் கூட தரும். அதுக்கடுத்து நமக்கு வாய்வுத்தோலை அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேரட் சாப்பிட்டு வரும்போது அந்த வாய்வுத்தோலையும் நமக்கு வந்து நீங்கிடும். ரெண்டாவது என்ன, பிளட் ப்ரெஷர். இந்த கேரட்ல பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கு. ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு வந்து கட்டுப்பாட்டை வைக்கும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னா நம்ம முடி உதிர்வை பற்றி பார்க்கணும். இந்த கேரட்ல என்ன இருக்கு, விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும். அதனால நமக்கு முடி ஹேர் ஃபால் எதுவுமே ஆகாம ஹேர் வந்து நல்லா க்ரோத் மாதிரி தான் ஆகும். அதுக்கடுத்து லாஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம முகத்தை பற்றி பார்க்கணும். இப்போ நம்ம ரெகுலராக இந்த கேரட் சாப்பிட நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா அழகாகவும், நல்லா க்ளோவாகவும், பிரைட்டாகவும் ஆகும். இது என்ன இருக்குன்னா, இதை சாப்பிடும்போது நமக்கு பிம்பிள்ஸ், இந்த முகப்படவை எதுவுமே வராது. அதுக்கடுத்து இந்த உடலில் வந்து எப்பவும் புத்துணர்ச்சியாக இது வருது. கேரட்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட முகம் வந்து நல்ல ஈரப்பதமாகவும், தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த வாய்ப்பு தெய்வம்.